நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயம். எல்லாம் வல்ல ஸ்ரீ பாராயமன் திருவடி சரணம். உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சிசிரை ராஜகணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் மகர ராசி திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, பதறாத காரியம் சிதறாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க செய்ய போகின்ற ஏற்கனவே செய்த அந்த ஒரு காரியத்தால் இனி எல்லாமே ரெண்டு தாங்க. உங்க வாழ்க்கையில நடைபெறப் போகின்ற ராகுனுடைய நட்சத்திர பயிற்சியால் இரட்டை வாழ்க்கை, இரட்டை வருமானம் எல்லாமே ரெண்டாக மாற்றப்போகும் இந்த ராகு பகவான். அதுவும் குடும்பஸ்தானத்துலதான் அந்த ராகுனுடைய நட்சத்திர பேச்சு நடைபெற போது. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு என்ன மாதிரியான பலனா கொடுக்க போறாரு இன்றைய பதில பாத்துறோம். பதிவு ஃபுல்லா பாருங்க. மேலும் நம்ம சேனல்ல ஏற்கனவே சனி வக்ர பயிற்சி பலன்கள் மற்றும் குரு அதிசார பயிற்சி பலன்கள் பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனலை பாருங்க. மேலும் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், பிரஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே தர பெல் ஐக்கான பக்கத்தில் ஒரு ஆல் என்ற தெரியும் தவறாமல் செலக்ட் வச்சுக்கோங்க. அப்பதான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். மகர ராசி திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, மகர ராசியின் ராசிநாதன் சனி பகவான் உங்களுடைய மகர ராசிக்கு 3ஆம் இடமான மீனத்துல அமர்ந்திருந்து வக்ர நிலையில் இருக்கிறார். சனிவான் வக்ரத்தில் இருக்கிறார். நவம்பர் மாசம் அவர் வக்ர நிவர்த்தி அடைகிறார். அதே நவம்பர் மாசம் தான் ராகுபவனுடைய நட்சத்திர பயிற்சி ஏற்பட போகுது. ராகுவன் புரட்டாதி நட்சத்திரத்தில் பயணிக்கக்கூடியவர். நவம்பர் மாசம் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் பயணிக்க போறார். அசுர பலம் பெறப்போகிறார் ராகு பகவான். ராகு பகவானுக்கு திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த 3 நட்சத்திரம் இருக்கு. இந்த 3லும் இல்லாத ஒரு சிறப்பு இந்த சதய நட்சத்திரம் உண்டு. ஏன்னா இந்த திருவாதிரை அமைஞ்சிருக்கக்கூடிய நட்சத்திரம் மிதுன ராசி, அது ஒரு உபய ராசி. சுவாதி அமைஞ்சிருக்கக்கூடிய நட்சத்திரம் துலா ராசி, அது ஒரு சர ராசி. ஆனால் கும்பம் என்பது ஒரு ஸ்திர ராசி. உங்களுடைய மகரத்திற்கு 2ஆம் வீடான கும்பம் அது ஒரு ஸ்திர ராசி. அதில் தன்னுடைய நட்சத்திரம் சதய நட்சத்திரத்தில் பயணிக்கக்கூடிய ராகு முழு வலிமை பெறுகிறார். சோ அதிரடியான திருப்பங்கள், அதிரடியான ஒரு மாற்றங்கள் உங்களுடைய குடும்பத்துல கட்டாயம் நடைபெறும். சோ திருவோண நட்சத்திரம் சந்திர பகவானுக்குரிய நட்சத்திரம். சந்திரன் யாரு உங்களுக்கு அப்படின்னா மகரத்திற்கு நேரடி 7ஆம் வீடு கடகம், கடகத்திற்கு அதிபதியா இருக்கக்கூடியவர். இந்த திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு வாழ்க்கை துணை, நண்பர்கள், குறிப்பா வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், சோ இவர்களை எண்ணி எண்ணியே வாழ்க்கையில அவங்களுக்கு கடமை செய்து அல்லது அவர்களை நினைச்சு பல காரியங்கள்ல வருத்தம் கஷ்டங்களும் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும். அப்படிப்பட்ட அந்த பெண்களால் ஏற்பட்ட அனைத்து விதமான பிரச்சனைகளும் இப்பொழுது உங்களுக்கு அந்த பிரச்சனையிலிருந்தே பெரிய ஒரு லாபம் கிடைக்கும் சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, கண்டிப்பா. இந்த ஒரு நேரத்தில் மாமனார் வீட்டு சொத்து அல்லது மாமியார் வீட்டு சொத்து ரெண்டுமே ஒண்ணுதாங்க. சோ வாழ்க்கை துணை வழியில் கிடைக்க போகின்ற சொத்து யோகம் திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு பொன்னான ஒரு காலகட்டம். எதிர்பார்த்த சொத்து, பங்கு, ஷேர் போன்ற விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய வழிகளில் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க ஆணா இருந்தாலும் சரி, நீங்க பெண்ணா இருந்தாலும் சரி. ஸோ உங்களுடைய மாமியார் வீட்டு சொத்து இப்போ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. சொத்து பத்து ஒண்ணுமே இல்லைங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு ஒரு உத்தியோகம் அல்லது ஒரு தொழில் நல்ல விதத்தில் அமைந்து உங்களுடைய வாழ்க்கையில பொருளாதார பிரச்சனை, பணப்பிரச்சனைக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு மாதிரி உங்களுடைய வாழ்க்கை துணை சம்பாதிக்க ஆரம்பிப்பார்கள். அந்த சம்பாத்தியம் ஸ்திரமான சம்பாத்தியமாக முறையில் இருக்கும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு கை கொடுத்து காப்பாற்றுவதற்கு உங்க வாழ்க்கை துணை ரெடி ஆவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மாற்றங்கள் இங்கே ஏற்படும். மிக முக்கியமாக குடும்பத்துல புதிய உறவுகள் கிடைக்கும். ஒன்று குழந்தை பாக்கியம் அல்லது திருமணம் போன்ற விஷயம் நடக்கும். ஸோ அதனால வேற ஒரு வீட்டுக்கு வாடகைக்கு போறது, வீடை 2ஆக மாற்றக்கூடிய அல்லது வேலைக்காக வேற வீட்டை மாற்றக்கூடிய வாய்ப்பு இங்க அதிகம். அது குடும்பத்தினுடைய அத்தியாவசிய தேவைக்காக ஸோ வீடு மாற்றம் அல்லது வேற ஒரு வீட்டுக்கு மாற்றுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப உண்டு. மிக முக்கியமா வேலை விஷயமாகவும் வீட்டை மாற்றுறதுக்கு சான்சஸ் இருக்கு. வேலைக்காக, ஒரு தொழிலுக்காக இடம்பெயர்ந்து போறதுக்கு சான்சஸ் இருக்கு இந்த திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு. அப்படி போகும்போது ஏற்கனவே இருந்த பிறந்த வீட்டை விட்டு பிரிஞ்சு போகக்கூடிய சூழல் தான் இருக்கும். சரிங்களா? அதுவே பெண்கள்லாம் கண்டிப்பா அது திருமண யோகமா தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு பலன் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த ஒரு நேரத்துல அரசியல் சம்பந்தப்பட்ட ஆதாயம் உங்க குடும்ப ரீதியான முறையில் உண்டு. திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய குடும்பத்தில் யாராவது அரசியல் தொடர்பு இருக்கிறாங்கன்னா அவங்க மூலமா ஒரு பெனிஃபிட், பெரிய லாபங்கள் உண்டு. அரசாங்க வழிகள் ஏதாவது ஒரு பண வரவுகள் கிடைக்கும். மற்றும் தெய்வ அனுகிரகங்கள், ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட துறைகளில் சில லாபங்களும், ஆன்மீக சம்பந்தப்பட்ட துறையில ஏதாவது ஒரு தொழில் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதனால பெரிய ஒரு லாபங்கள் கிடைக்கிற வாய்ப்பு உண்டு. மந்திர சித்தியும் தெய்வ அனுகிரகமும் இந்த ஒரு நேரத்தில் கிடைக்கும். குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்கும். ஸோ இதுக்கெல்லாம் சான்சஸ் உண்டு. தாத்தா வழி சொத்துக்கள் சுமூகமான முறையில் பிரச்சனைகள் தீர்ந்து அந்த பங்கு ஷேர் கிடைக்கிற சான்சஸ் இருக்கு. இந்த ஒரு நேரத்தில்
ட்ரேடிங், ஷேர் மார்க்கெட்டு, ஐடி ஃபீல்டு இருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்பாராத அளவுக்கு ஒரு கமிஷன், ஒரு லாபம், ஒரு சம்பள உயர்வு ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்கு. சரிங்களா? மேலும் ராகு 2ல் இருந்தால் தன விருத்தி யோகம் என்று சொல்லுவாங்க. எந்த வழியில்லாது பணத்தை கொண்டு வந்து கொடுத்துருவாரு ராகு. அது நேரடியாக, மறைமுகமாக, நல்ல தொழில், கெட்ட தொழில், நல்ல வேலை, கெட்ட வேலை, இந்த பாரபட்சம் பார்க்க மாட்டார். ஸோ எந்த வழியிலாலும் ஒரு பணத்தை கொடுப்பது இந்த ராகுவோடைய வேலை. அதுவும் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால தன்னுடைய நட்சத்திரத்தில் பயணிப்பதால் நிச்சயம் அந்த பணத்தை வர வைக்கக்கூடிய ஒரு வழியை உங்களுக்கு காட்டி கொடுத்துருவார். ஸோ எப்படினாலும் பணப்புழக்கம் சற்றே அதிகமான முறையில் இருக்கும். ஸோ இந்த ஒரு நேரத்தில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது பகவான். அப்போ பூர்வீக சொத்து, மறைமுகமான வழியில் பணவரவு, வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலை அல்லது தொழில் மூலமாக பணவரவு, வேற்று மதத்தவர்கள், வேற்று இனத்தவர்களான ஒரு பணவரவுகள், மற்றும் கணவனை இழந்தவர்கள் அல்லது மனைவி இல்லாமல் வாழக்கூடியவர்கள், இவர்கள் மூலமாக ஒரு தொழில், ஒரு வேலை, ஒரு பண ஆதாயம் பெற போறீங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சான்சஸ் உங்களுக்கு இருக்கு. மேலும் திருவோண நட்சத்திரம் இந்த ஒரு நேரத்தில் இந்த புதையல் மற்றும் ஆன்மீகத்தால் சில லாபங்களும் உண்டு. சரி, இதெல்லாம் பெரியவங்களுக்கு எடுத்துட்டாலும் மாணவர்களுக்கு, படிக்கின்ற மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, படிப்பிற்காக ஒரு பயணம், படிப்பை ஒரு இடத்துல டிஸ்கன்டினியூ பண்ணி இன்னொரு இடத்துல கன்டினியூ பண்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ படிப்பிரியில ஒரு மாற்றங்கள் ஏற்படும், அதுக்கு சான்சஸ் இருக்கு. அதுவே ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில் இருக்கீங்கன்னா பெரிய அளவு ஒரு வெற்றி பார்ப்பீங்க, சக்சஸ் இருக்கு அந்த ஒரு நேரத்தில். வயதானவர்களுக்கு நிச்சயம் இந்த நேரத்தில் பல் சம்பந்தமான பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. கண், மூக்கு, காது, தொண்டை மற்றும் பல் சம்பந்தமான பிரச்சனை ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்கு. கொஞ்சம் அதை பார்த்துக்கணும். மேலும் பேச்சை மையப்படுத்தி செய்யக்கூடிய வேலை, டீச்சிங் லைனாக இருக்கலாம், நீதித்துறையாக இருக்கலாம், ஆடல் பாடல் போன்ற கலைத்துறை டிபார்ட்மெண்ட் இருக்கலாம், பட்டிமன்ற பேச்சாளர்களாக இருக்கலாம், செய்தி வாசிப்பாளர்களாக இருக்கலாம், போன்றவர்களுக்கு உங்களுடைய பேச்சு தான் உங்களுக்கு வேலை அப்படின்னு கூடிய மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடியவங்களா இருக்கலாம். ஸோ உங்களுக்கு எல்லாமே உங்களுடைய வாக்கால், உங்களுடைய வார்த்தையால் மிகப்பெரிய அளவு வசீகரம் ஏற்பட்டு உங்களை சுற்றி இருப்பவர்களை கட்டி போட்டு சில காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். அப்படி உங்களுடைய பேச்சுக்கு ஒரு வசீகரம் ஏற்படும். ஸோ பேச தெரியாதவனுக்கு ஆள தெரியாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு நேரத்தில் அந்த ஒரு பேச்சால் பெரிதளவு ஒரு நன்மை உங்களுக்கு நடக்க போது. கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு நிறுவனத்தையோ, ஒரு தொழிலையோ, முக்கியமான ஒரு பதவியோ நீங்கள் பெறப்போகிறீர்கள் உங்களுடைய பேச்சு உரிமையால். ஸோ அதுக்கு சான்சஸ் இருக்கு. மேலும் இந்த ராகு பகவான் இது போக உங்களுக்கு வேறு என்னத்தை கொடுப்பார் அப்படின்னா, நிச்சயம் நான் முதல்ல சொன்ன மாதிரி உறவை கொடுப்பார். திருமண வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு சான்ஸ் இருக்கு. என்னங்க 2ல ராகு இருந்தா கல்யாண தடை தாங்க ஏற்படும் அப்படி சொல்லலாம். தன்னுடைய நட்சத்திரத்தில், சதய நட்சத்திரத்தில் அவர் பயணிக்கிறார். ஓகேங்களா? அப்போ மகர ராசி திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களுக்கு பெண்களை கொடுக்கக்கூடிய, வாழ்க்கை துணை கொடுக்க, மணமகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஓகேங்களா? இதுக்கு மிக மிக முக்கிய ஒரு காரணம் என்ன காரணம் அப்படின்னா, குரு பகவானுடைய அதிசார பயிற்சி. ஏன்னா குரு பலன் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ ராகுனுடைய நட்சத்திர பயிற்சியோடு சேர்ந்து குரு பகவான் அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி மிதுன ராசியிலிருந்து இடப்பெயர்ச்சி அடைஞ்சு உங்களுடைய மகரத்திற்கு நேரடி 7ஆம் வீடான கடகத்தில் வந்து உச்சமடைந்து நேரடி 7ஆம் பார்வையா உங்களை பார்க்கிறார். ஸோ குரு பலன் இருக்குது, 2ல் ராகு இருக்கிறார். அப்போ கண்டிப்பா இந்த ஒரு நேரத்தில் திருமண காரியங்கள் கைகூடி வரும். ஓகேங்களா? வெளிநாடு யோகங்கள் கிடைக்கும். ஸோ அதுக்கெல்லாம் சான்சஸ் இருக்கு. சரிங்களா? முக்கியமா பெண்களுக்கு நிச்சயம் இந்த ஒரு நேரத்தில் பூப்படைவது, அதாவது ஏஜ் அட்டன் பண்றது அல்லது ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது, மிக முக்கியமா உங்களுடைய மாமியார் தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறைவதற்கு வாய்ப்பு உண்டு. ஸோ வீடு, வெளிநாடு, மாமியார் வீடு, இந்த 3 விஷயத்தில் ஒரு மாற்றம் உண்டு. ஸோ இது போக ஏற்கனவே ஒரு பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா இன்னொரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க சைடில் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்கக்கூடிய வீட்டில் இன்னொரு குழந்தை உருவாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அதனால தான் எல்லாமே 2ன்னு நான் சொன்னேன். ஸோ சொந்த வீடு இருந்தாலோ நீங்க ஒரு காரண ரீதியா ஒரு வாடகை வீட்டுக்கு போறதுக்கு சான்சஸ் இருக்கு, இடம்பெயர்ந்து இன்னொரு வீட்டுக்கு போறதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்படி எல்லாமே 2ஆக மாறப்போகிறது. இதுக்கு மிக மிக முக்கிய காரணம் நீங்கள் எடுத்த முடிவு, நீங்கள் செய்த ஒரு காரியம் உங்களுக்கு ஒரு பணவரவை, ஒரு வேலையை, ஒரு தொழிலை உருவாக்கி கொடுக்க போகுது. ஸோ உங்க வாழ்க்கையில நிம்மதி கிடைச்சா போதுன்ற மாதிரி சில காரியங்கள், சில முடிவுகள் எடுத்து கொஞ்சம் விலகி இருக்க போகிறீர்கள், வீட்டை மாற்றப் போகிறீர்கள். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டில் ஒரு நல்லது நடக்குமா? நிச்சயம் நல்லது நடக்கும். ஓகேங்களா? ஸோ துணிந்து செய்யலாம், தவறில்லை. குரு பலன் உங்களுக்கு இருக்கு, தெய்வத்தினுடைய முழு அனுகிரகம் நீங்கள் பெறப்போகிறீர்கள். சரிங்களா? நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஊனமானவர்களுக்கு அல்லது உடம்புல இந்த தையல் அல்லது ஏதோ ஒரு விபத்துல கைகால் போன்ற விஷயம் இழந்த அந்த ஊனமானவர்களுக்கு ஏதாவது உங்களால் முடிஞ்ச மருத்துவ உதவி செய்யுங்க. அது மிகப்பெரிய நன்மை பயக்கும். மற்றும் வாய் பேச முடியாதவர்களுக்கு அன்னதானம் போன்ற காரியங்களில் ஈடுபடுங்க. அது பெரிதளவு உங்களுக்கு நன்மை பயக்கும். புற்று உள்ள அம்மன் தெய்வ வழிபாடை வெள்ளிக்கிழமை செய்யுங்க.
சரிங்களா? ஸோ எலுமிச்சம்பழம் தீபம் ஏற்றி வணங்குவது மிகப்பெரிய அளவு உங்களோட வாழ்க்கையில ஒரு வளர்ச்சியை, ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இது அனுபவத்தை நீங்கள் காணலாம். ஓகேங்களா? ஸோ நல்லது. நாம் இன்று மகர ராசி திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்து நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள பதிவாக பிடிச்சிருந்த லைக் பண்ணு, நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் மறக்காமல் சேர்ச்சிங்கள். இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட தர பெல்லைக்கான பிரஸ் பண்ணி பக்கத்தில் ஒரு ஆல் என்ற தவறாமல் செலுத்திச்சுங்க. மேலும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயம். எல்லாம் வல்ல ஸ்ரீ பாரகியம்மன் திருவடி சரணம்.